முன்னேற விரும்புகிற எவனுக்கும் ஆணவம் பெருந்தடை. ஆணவத்தின் மூலம் வெற்றியோ லாபமோ கிடைப்பதில்லை, அடிதான் பலமாக விழுகிறது. தான் பணக்கார வீட்டுப்பெண் என்ற மமதையில் கணவனை அலட்சியப்படுத்தும் மனைவி, தான் மந்திரியாகிவிட்ட போதையில் தொண்டர்களை அலட்சியப்படுத்தும் தலைவன். தான் சொன்ன ஏதோ ஒன்றே ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக தினமும் எதையாவது சொல்லிக் கொண்டிருக்கும் தலைவர்கள், இவர்களெல்லாம் ஒரு கட்டத்தில் அவமானத்தாலும் வெட்கத்தாலும் கூனிக் குறுகிப் போய்விடுகின்றார்கள். எதற்கும் தான் காரணமல்ல, ஏதோ ஒரு சக்திதான் காரணம் என்று எண்ணுகிறவன் ஆணவத்திற்கு அடிமையாவதில்லை. மற்றவர்களுக்கு என்ன தெரியும் என்று நினைப்பவன் சபைகளில் அவமானப்படாமல் தப்பியதில்லை. ஆணவத்தால் அழிந்து போன அரசியல் தலைவர்கள் உண்டு, சினிமா நடிகர்கள் உண்டு, பணக்காரர்கள் உண்டு. அடக்கத்தின் மூலமாகவே தோல்விகளில் இருந்து மீண்டும் வெற்றிகரமாக முன்னேறியவர்கள் பல பேருண்டு. மகாபாரதத்தில் நான் கேட்டிருந்த ஒரு சம்பவம். பரந்தாமன் மஞ்சத்தில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தானாம். துரியோதனனும் அர்ச்சுனனும் அவனிடம் உதவி கேட்கப் போனார்களாம். துரியோதனன் பரந்தாமனின் தலைமாட்டருகே அமர்ந்தானாம். அர்ச்சுனன் காலடியில் அமர்ந்தானாம். காலடியில் அமர்ந்திருந்ததால் விழித்ததும் முதலில் அவனையே பார்த்த பரந்தாமன், என் உதவி உனக்குத்தான் என்று கூறிவிட்டானாம். ஆணவம் தலைமாட்டில் அமர்ந்தது, அடக்கம் காலடியில் அமர்ந்தது. அடக்கத்துக்கு உதவி கிடைத்தது. பாரதப் போரில் ஆணவம் தோற்றது. ஆணவத்தோடு நிமிர்ந்து நிற்கும் தென்னை புயற்காற்றில் விழுந்து விட்டால் மீண்டும் எழுந்து நிற்க முடிவதில்லை. நாணலோ பணிந்து வளைந்து எந்தக் காற்றிலும் தப்பிவிடுகிறது. எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் என்றான் வள்ளுவன். அடக்கம் அமருள் உய்க்கும் என்றவனும் அவனே. 4 வரி ஒழுங்காக எழுதுவதற்கு முன்னால் கம்பன் என்னிடம் பிச்சை எடுக்க வேண்டும் என்று பேசுகிறவர்கள் உண்டு.